நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட்டை செக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மொத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட்டில் உங்கள் செட்டில் பேக் லைட்டு எந்த நம்மளுக்கு வந்து பூஸ்ட் காயிலா, இல்லை டயோடா, இல்லை ஐசி சுவிட்சிங் ஆகலையா, இல்லை சிஏபிசி லைன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கப் ஆகலையா, ஸோ எந்த இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட்டாக பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் 5 டெஸ்ட். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மொடியூல் செய்யணும். ஒரு மொடியூல் 2 விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பைண்டாக வேலை செய்யும். ஸோ 4 மொடியூலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இருக்குது, மற்ற வந்து பார்த்திங்கன்னா 2 மொடியூல் 3 மொடியூல் செய்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 250 ரூபா அதிகபட்சம், 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் செலவாகலாம். ஓகே, செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாக்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் கம்ப்ளைண்ட் வர்ற எந்த செட்டையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட்டில் டக்கு ஒரே ப்ரோப் தான் 5 இடத்துக்கு நீங்கள் ட்ரிகர் மாற்றும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ 5 டெஸ்ட் பண்ணும்போது எந்த காம்பனண்ட்டும் அக்யூரேட்டாக ஃபெயிலியரு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஒரு மொடியூலாக செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாக செஞ்சுருக்கேன். நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரும் தெரியுமா, நம்மளுக்கு லைட்டு வரும் தெரியுமா, மைக்ரோஸ்கோப்புக்கு பாட்டம் லைட்டு, அந்த லைட்டுக்கு வர்ற ரெகுலேட்டரு அதோட பாக்ஸ் மட்டும்தான் இது. அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் எரியாமல் போச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணோம். உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மொடியூலுக்காக இதை செஞ்சுருக்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் டிசியில் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தம் 5 ஸ்டெப்பு, 0லேருந்து 1, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து போன வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எல்லா இதுக்குமே இதை எங்கெங்கே வைக்கணும், இந்த ப்ரோபை வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பாக்ஸ் மோடியூலாக செய்யாமல் நான் எப்படி காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த மாதிரி உங்களுக்கு பிசிபியில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சுவிட்ச் மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரொட்டரி சுவிட்சை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. ஸோ கனெக்டிவிட்டிலாம் இதுக்கு மேலே தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மொடியூல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக மார்க்கெட்டில் வந்து பக் கன்வெர்ட்டர்னு கேட்டாவே கிடைக்கிது ஆக்சுவலாக. ஸோ இதை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மொடியூல் செய்கிற வேலை மிச்சமாயிரும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் தான் நம்ம டிசி வோல்டேஜ் நம்ம அதில் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். சரி, இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு செய்ய போகிற அடுத்தடுத்த ஒரு 4 மோடியூல் செய்ய போகிறோம், 3 மோடியூல் செய்ய போகிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் இதுதான் இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ வேணுங்கிற இடத்துல இந்த இன்புட் வோல்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்புட் வோல்டேஜ் போக வேண்டிய இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக் கன்வெர்ட்டரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி பிடிச்சிட்டு, ஓகே, கம்பி மாதிரி போட்டு ஜஸ்ட்டு சால்டர் பண்ணணும். ஒரு grip வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு முறுக்கி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னாக்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் டிசி பவர் சப்ளை வழியாக 5 வோல்டேஜ் அவுட்புட் எடுத்திருக்கேன். ஸோ லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவுட்புட்டில் எனக்கு 4 வோல்டேஜ் வரணும். நான் மல்டிமீட்டரில் ஓகே 4.43 அப்படின்னு சொல்லி 44ன்னு வருது. ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு எச்சா வந்துச்சு அப்படின்னாக்க, இல்லை கம்மியாக வந்துச்சு அப்படின்னாக்க, இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல் டிவைஸில் எதிராவது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கம்மி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, 4.4ங்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த வோல்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா ஹெச் கம்மி பண்ணி அவுட்புட் வோல்டேஜை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரி இன்புட்டாக இதை வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபில் வந்து பார்த்திங்கன்னா 16 வோல்டேஜ் நம்மளுக்கு அவுட்புட் வேணும் மினிமம். அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும், பேக் லைட் சுவிட்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வோல்டேஜ் இருந்தால் தான் டிஸ்பிளேவை நம்ம செக் பண்ணும்போது 16 வோல்டேஜை கொண்டு நம்ம ப்ரோபோலியாக இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். 16 வோல்டேஜை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற எல்இடிஸு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கணும்.
ஸோ க்ளோ ஆக ஆரம்பிக்கணும்னா 16 வோல்டேஜ் வேணும். என்ன பண்ணணும்னு கேட்டால் கம்பல்சரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபோன் மதர் போர்ட்ஸில் ஆல்ரெடி லைட்டிங் செக்ஷன் நம்மளுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எடுத்து வச்சு நம்ம ஒரு பூஸ்ட் செக்ஷனை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பூஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 16 வோல்டேஜை பூஸ்டப் பண்ணி கொடுக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காம்பனண்ட் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்குறேன் இப்போது. சேம் அதே மாதிரி அந்த பூஸ்ட் சர்க்யூட் மட்டும் பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. நம்மளோட 5வது டெஸ்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் டெஸ்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லிட்டு CABC லைனு. ஓகே, அந்த லைன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து 16 வோல்டேஜாக நம்மளுக்கு ஸ்டெப்பப் ஆகும். அப்போது நான் ஃபஸ்ட்டு ஆனோட் லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன், பூஸ்ட் செக்ஷனை. அதை சுவிட்ச் பண்ணுறதுக்கு நான் PWM லைனு இன்னொரு செக்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறேன். 2 டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா PWM நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் முடித்ததுக்கப்புறம் PWMமும் இருந்தால் மட்டும்தான் சுவிட்சிங் ஆகும். ஸோ 2 செக்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனோடு செக்ஷன் பண்ண போகிறோம், 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா PWM செக்ஷன் பண்ண போகிறோம். ஆனோட் செக்ஷன் நான் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ராப் மதர் போர்ட்லேருந்து லைட்டிங் செக்ஷன்லேருந்து கொஞ்சம் காம்பனண்ட் எடுத்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்டு மதர் போர்டு, பழைய ஸ்க்ராப் போர்டு தான் இது ஆக்சுவலாக. ஓகே, இதில் லைட்டிங் செக்ஷன் இருக்குது. ஓகே, இந்த லைட்டிங் செக்ஷன்லேருந்து இதில் இருக்கிற காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் இதில் ப்ளேஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு குட்டி மாடியூல் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ என்னென்ன ரிமூவ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைட்டிங் செக்ஷனில் இருக்க 6 leg IC, சேம் அதே மாதிரி டயோடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் காயில், அதே மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு கெப்பாசிட்டர் ஒன்று. ஸோ இந்த காம்பனண்ட்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு இன்புட்டாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர போகிற வோல்டேஜை இதுக்கு இன்புட்டாக கொடுத்து தான் ஸ்டெப் அப் பண்ண போகிறோம். ஸோ 2வது மாடியூல் தான். ஸோ இது ஃபஸ்ட் மாடியூல். 2வது மாடியூல் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா PWM. ஸோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி நான் டீல்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இதை முடிச்சிடுவோமா? ஐசியை மட்டும் என்ன பண்ணிட்டேன், போர்டுக்கு எடுத்துட்டேன். ஸோ பக் கன்வெர்ட்டருக்கு அந்த பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறது சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிங்க. சென்ட்ரல் அலைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிங்க, யூவி இங்க் இருக்கு இல்லையா, யூவி இங்கை வச்சு யூவி இங்கை கொஞ்சோண்டு சென்டரில் வச்சு சென்டரில் வர மாதிரி வச்சு, ஸோ டாட் வந்து லெஃப்ட் டவுன் வர்ற மாதிரி வச்சு என்ன பண்ணியிருக்கேன், நான் யூவி இங்கை வச்சு மாஸ்கிங் பண்ணிட்டேன். ஸோ அதாவது கிரிப்புக்காக அது சால்வ் பண்ணும்போது கிரிப்பாக பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறேன். சைடில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சிடுறேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருச்சா? ஓகே, நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு சர்க்யூட் காமிக்கிறேன் பாருங்கள், டேட்டா ஷீட் இது ஆக்சுவலாக. ரைட், ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் சர்க்யூட்டு. இதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறதே இப்போது. நல்லா கவனிச்சிக்கிங்க, நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஐசியோட டாட் இருக்கிற சைடு, அதாவது நம்ம போர்டில் உட்கார வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு தான் லெஃப்ட் டவுன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டால் ஐசியோட டாட் இருக்கிற சைடு. ஸோ 1ஆம் நம்பர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் இருக்க சைடு. ஸோ சுவிட்சிங் ஏரியா இது தான். நான் இப்போ என்ன பண்ணால் காயில் உட்கார வைக்கணும். ஓகே, ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா VPH உள்ள இன்புட் கொடுக்கணும். ஓகே, இன்னொரு சைடு டயோடை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உட்கார வைக்கணும். ஓகேவா? ஸோ 1ஆம் நம்பர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங்கு, 6ஆம் நம்பர் வோல்டேஜ் உள்ள இன்புட்டை எனக்கு இந்த ஐசிக்குள்ளே இன்புட் வர்றது, VPH இங்கேருந்து உள்ளே வந்து ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்னுன்னு சொல்லி எனக்கு இந்த ஐசிக்குள்ளே வருது. சேம் அதே மாதிரி பக் சர்க்யூட்டில் வந்து பக் சர்க்யூட் இந்த பக்கம் அவுட்புட் வெளியில் வரும். இந்த இடத்துல இது போய் சுவிட்சிங் பண்ணும். ஓகே, சுவிட்சிங் ஆனதுனுடைய அவுட்புட்டு எனக்கு டயோடு வழியாக வெளியில் இந்த இடத்துல தெரியும். ஸோ இங்கே தான் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து OVP வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வர்றது 0 ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் அந்த கேப் கனெக்ட் ஆகிருக்கும். சேம் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 வோல்டேஜ் அவுட்புட் வரும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணுறதுக்குன லைன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா PWMன்னு சொல்லுவது இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம செப்பரேட் மாடியூலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இதை விட்டுட்டு மற்ற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு ஆனோட் சர்க்யூட்டில் நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ இதை லைவாக உங்களுக்கு சால்ரிங்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் 1ஆம் நம்பரு, 2 3 4 5 6. ஸோ 1ஆம் நம்பர்லேயும் 6ஆம் நம்பர்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் இண்டக்டர்னுடைய கனெக்டிவிட்டி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இண்டக்டர் வைக்கிறேன். ஓகே, இண்டக்டர் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு யூவி இங்கே வச்சு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நான் இதை கவனிச்சிங்கன்னா நான் உல்ட்டா தான் வைக்கிறேன். ஏன் உல்ட்டா வைக்கிறேன்னா எனக்கு ஜம்பர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே ஜம்பர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் லைட்டிங் செக்ஷன்லேருந்து எடுத்ததுனால நான் செக் பண்ணல. ஸோ 10 மைக்ரோ ஹென்ரி கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக. நீங்கள் எல்சி மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி வச்சதே கிரிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சால்ட்ரிங் பண்ணும்போது எடுக்கும்போது பிடிக்கும்போது எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுறேன். ஓகே, முடிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இந்த விபிஹெச் பவர் இருக்கு இல்லையா, விபிஹெச் பவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த FB 9001ங்கிறது ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கேப் வேண்டியதில்லை. ஸோ இதில் வந்து 6ஆம் நம்பருக்குள்ளார நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நான் கொடுக்கணும். 2 விஷயம் நடக்க போகுது பார்த்துக்குங்க. 6ஆம் நம்பருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச் அங்கேருந்து வர்ற விபிஹெச்சை நான் உள்ளே கொடுக்கணும். சேம் அது இல்லாமல் இந்த L9001ங்கிற இண்டக்டருக்கும் நான் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ 2ம் ஒரே ஜம்பர் வழியாக நான் கொடுத்துட்றேன். இப்போ ஓகே, சேம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டயோட. ஓகே, டயோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு பார்த்துக்கலாம். ஓகே, டயோடினுடைய ஆனோட் லைன் இப்படி வரணும். ரைட், இந்த இடத்துல ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் லைனை கொண்டு போய் டைரெக்டாக அடிச்சிடறேன். ரைட், இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன் ஒரு ஜம்பர். ஓகேவா? எஸ். ஸ்கின்னோட வெளியில் வச்சே பண்ணிட்டு போயிடுறேன். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்து கொஞ்சோண்டு பேஸ்ட். ஓகே, அடுத்தது 5ஆம் நம்பர் பின்னிலிருந்து ஓகே டயோனுடைய கேத்தோடு. ஓகே,
அங்கேருந்து ஒரு ஜம்பர் கொண்டு வரணும், கொண்டு வந்து அடிக்கணும். ஓகே, இப்போ நான் கொண்டு வரேன் பாருங்கள். ஓகே, சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டை வச்சு பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, டைரக்ட் கிரவுண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஒரு சின்ன லோ ஹோம்ஸ் ரெசிஸ்டரை போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே ஒரே கனெக்ஷனாக கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பக் கன்வெர்ட்டரோட கிரவுண்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 4 நம்பர் பின் இருக்கு இல்லையா, இதுதான் PWM. ஸோ PWM நம்ம வேற ஒரு மொடியூலாக நம்ம கிரியேட் பண்ணி அங்கேருந்து இங்கே இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டையும் ஒன்றா ஜம்பர் எடுத்து கொண்டு வந்து, ஓகே, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால ரொட்டேட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ என்னால் கனெக்ட் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுதா? ஓகே, இது இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துட்றேன். உள்ளே கொடுத்து பேக் சைட் வழியாக இங்கே எடுத்துட்றேன். ஓகேவா? நான் ஆக்சுவலாக ஒரு பின் வழியாக தான் சால்டர் பண்ணியிருந்தோம், அதனால் இங்கேயே சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இன்புட் கொடுக்குறதுக்கு பக் கன்வெர்ட்டர்லேருந்து நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் பூஸ்ட் காயில், அடுத்தது 10 மைக்ரோ ஹென்ரி இருக்கணும். ஓகே, ஒரு டயோடு ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்க சர்க்யூட் பிரகாரம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கெப்பாசிட்டர் மட்டும் வைக்காமல் இருக்கும், அதை வச்சுருவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரை குறைக்க போகிறேன். ஓகே, போர்டில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் கிரவுண்டு சால்டர் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆனோட்னுடைய நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் 16 வோல்டேஜ் சுவிட்சிங் ஆனதுக்கப்புறம் PWM வந்ததுக்கப்புறம் சுவிட்சிங் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் வரும். ஸ்டோர் பண்ணி வெளியில் அவுட்புட் எடுக்கலாம். இதை கிரவுண்டாக வெளியில் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா PWMக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? கிரவுண்டில் ஏதோ ஒன்றில் சால்டரானா போதும். அவ்வளோதான். ஓகே, க்ளீனாக உட்காந்துருச்சு. சேம் அதே மாதிரி இன்னொரு ஜம்பர் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இப்போ மெதுவாக கொஞ்சோண்டு வந்து பேஸ்ட் வச்சுட்டு அதை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா சரி. ரைட், இதுதான் ஆனோடோட அவுட்புட். ஓகே, கிளியரா? ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எக்ஸ்டர்னலாக விட்டுறேன் கொஞ்சோண்டு. ஆனோட அவுட்புட் இதுதான். இது இல்லாமல் நம்ம இங்கே ப்ரோபை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டோடது வைக்கணும். ஸோ ஸ்கின் அவுட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இங்கேருந்து
ரைட், இதுதான் கிரவுண்டு. ஓகே ஓகே, பிடபிள்யூஎம் வரும்போது இங்கே ஒரு நம்ம இன்புட்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம், ஜம்பராக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடியூல், அதான் ஃபஸ்ட் மாடியூல் பக் கன்வெர்ட்டர் முடிஞ்சுது. ரெண்டாவது மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் சர்க்யூட் முடிஞ்சுது. ஓகே, பேசிக்காக முடிச்சிருக்கோம். சும்மா கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் சர்க்யூட் பண்ணணும். எங்கிட்ட ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக பிடபிள்யூஎம் சர்க்யூட் பண்ணி வச்சது இருக்குது. இது வரைக்கும் செஞ்சது ரைட்டாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம 5 வோல்டேஜ் இன்புட் கொடுத்து நார்மலாக அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போது அதே விபிஹெச் மட்டும் தான் நம்மளுக்கு வெளியில் வரும். ஆனால் நம்ம பிடபிள்யூஎம் சர்க்யூட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 16 வோல்டேஜ் வரைக்கும் பூஸ்ட் ஆகி வருதான்னு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிடபிள்யூஎம் மட்டும் செப்பரேட்டாக செஞ்சு வச்சுருக்க ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே, இது இப்போ நம்ம செஞ்ச டிவைஸு. ஓகே, இது அல்லாமல் எங்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, பிடபிள்யூஎம் டிவைஸ் நான் செப்பரேட்டாக செஞ்சு வச்சது. அதில் இந்த வோல்டேஜ் இன்புட் கொடுத்துடலாம். ஸோ பிடபிள்யூஎம் ஜென்ரேட் ஆகி வர்றது. ஓகே, நான் ஜம்பர் தான் கொடுக்கணும், கொடுத்துட்றேன், இருங்க ஒரு நிமிஷம். ஜம்பர் கொடுத்துட்டா செக் பண்ணி காமிக்கிறது ஈஸியாக இருக்குது. இந்த டிவைஸ்லேருந்து அந்த போர்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஜம்பர் அவுட்புட் எடுத்திருக்கேன். ஸோ பிடபிள்யூஎம் சர்க்யூட் இதுதான் இது ஆக்சுவலாக. ஓகேவா? அப்படியே நவுத்தி கொண்டு வந்து இந்த போர்டுக்கு எனேபிள் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பண்ணிட்டேன். சரி, டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பிடபிள்யூஎம் லைன் நம்ம செப்பரேட்டாக ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் இதுலேயே ஜென்ரேட் பண்ணி ஒரே மோடியில் தான் முடிக்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக இது. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க, நான் டிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் இது இப்போ வோல்டேஜ் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் மட்டும் மெஷர்மெண்ட் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, டிசியிலிருந்து வர்ற அவுட்புட்டு எனக்கு பாசிட்டிவில். இந்த ஓவரால் மாடியூலுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்தால் போதும். நான் 2 போர்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் 2 இன்புட் கொடுக்குறேன், வேறு எதுவும் இல்லை. பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரே மோடில் வரும்போது நம்ம ஒரு இன்புட் கொடுத்து நம்ம வந்து விஷயத்தை முடிச்சிடலாம். ஓகே, பிடபிள்யூஎம் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக இந்த இண்டிகேஷன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ ஓகே 34 வோல்டேஜ் லோடு இல்லாதனால இங்கே பாருங்கள், நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லோடு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி காமிக்குது. கான்ஸ்டன்ட் வோல்டேஜா? ஓகே, இது லோடு நம்ம சப்போஸ் 2 ஜம்பரத்துக்கு இந்த லைட்டில் அடித்தோம்னா இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ 16, 17, 18 அந்த மாதிரி வோல்டேஜ் வரும். ஸோ லோடு கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு செஞ்ச வரைக்கும் அந்த பக்காவாக இருக்கான்னு மெஷர்மெண்ட் இது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போனீங்கன்னா எங்கேயாவது மிஸ்டேக் இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நல்லா கவனிச்சுக்குங்க, இது டெஸ்டிங்காக தான். ஓகேவா? ஸோ பிடபிள்யூஎம் சர்க்யூட்டை அடுத்து இங்கே பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு ஒரு 4 காம்பனன்ட் தேவைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அந்த செக்லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ பேக்லைட் அந்த டிஸ்பிளே டெஸ்டிங் செக்ஷன் கிட்டத்தட்ட 90% ரெடி பிடபிள்யூஎம். ஸோ பிடபிள்யூஎம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரோப் தான் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு உண்டான அந்த கனெக்டிவிட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னும் அந்த லைன் கொடுக்கல. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட். ஓகேவா? ஸோ பேக்லைட் டெஸ்டிங் டூலில் வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இதோட முடியுது. செகண்ட் பார்ட் உங்களுக்கு அடுத்த இதில் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. யாரெல்லாம் முடிச்சிட்டிங்களோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு வெரி ஷார்ட்லி வி வில் ட்ரை. ஓகே, செஞ்சுட்டு ரெடியாக இருங்க. செகண்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.